preamble of the constitution. கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியதை ஓவராலாக இவ்வளவும் பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிக்கல் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஃபுல் டெஃபினிஷன் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மேக்கிங்கில் என்ன, ஃபஸ்ட் இந்த டிமாண்ட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படி சொல்லிட்டு அதுக்கு டிமாண்ட். ஓகேவா, எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். டிமாண்ட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1934 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட் டைம் சொன்னவங்க யார் அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டோட பயோனியர். 1934 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கக்கூடிய இதை வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா எம்என் ராய் அப்படிங்கிறவங்க. அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு மூமெண்ட் இங்கே பயோனியர். 1935 ஐஎன் முதலாக 1935 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎன்சி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அசம்பிளியை டிமாண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. மோஸ்ட்லி 1935 டிமாண்ட் வைக்கிறாங்க. 1938 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஐஎன்சிக்கு சார்பாக எந்த டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன். ஓகே, ஐஎன்சி சார்பாக டிக்ளேர் பண்ணுறாங்க யார், ஜவஹர்லால் நேரு. 1938 கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம்டு வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் பை த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃபேன்சி. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓட்டு உரிமை அதோடைய இதாக என்னது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஓட்டு போட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது பண்ணணும், பில்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்கிறாங்க. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஃப்ரீ இந்தியா மஸ்ட் பி ஃப்ரேம்ட் வித்தவுட் அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் பை அ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலக்டட் நோக்கு வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி சொல்கிறாங்க. டிமாண்ட் ஃபார் நோக்கு வந்து ஃபைனலி அக்செப்ட். இந்த டிமாண்ட் என்ன பண்ணப்படுது அப்படின்னா ஃபைனலாக என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணப்படுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னாலேயே என்னது இப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க இல்லையா, ஐஎன்சி அவங்களாம் மாடரேட் டு டிமாண்ட் வைக்கிறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன, இன் வாட் இஸ் நோன் அஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அதுதான் நம்ம ஆகஸ்ட் ஆஃபர் ஆஃப் 1940 அப்படின்னு போயிடுது. ஆகஸ்ட் ஆஃபர் ஆஃப் 1940. ஓகே, இன் 1942 நடக்கும் அப்படின்னா ட்ரிப்ஸ் மிஷன். ஓகேவா, எ மெம்பர் ஆஃப் சார் ஸ்டாஃபோர்ட் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க யார் அப்படின்னா மெம்பர் ஆஃப் த கேபினோடைய மெம்பராக இருப்பாங்க. அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க வித் எ டிராஃப்ட் ப்ரப்போசல் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆன் த ஃப்ரேமிங் ஆஃப் அன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண டு பி அடாப்டட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட். ஓகே, என்ன அப்படின்னா வேர்ல்டு வார் செகண்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டிராஃப்ட் ப்ரப்போசல் இது பண்ணி இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ட்ரிப்ஸ் வந்து பேச வருவாங்க. 1942 1940 அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு டிராஃப்ட் ப்ரப்போசல் இது பண்ணுறது எப்போஜில் அப்படின்னு பார்த்தோம்னா 1942 ட்ரிப்ஸ் கேபினட் வந்து இப்படி சொல்லுவாங்க. ட்ரிப்ஸ் ப்ரப்போசல் வந்து முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. விச் வாண்டட் அவங்க என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியா வந்து பிரியடும். அதான் என்ன அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து என்ன அப்படின்னா இந்தியா வாண்டட் டு பி டிவைடட். ஓகே, இந்தியா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் நோக்கு வந்து பண்ணணும். ஓகே, வாண்டட் டு பி டிவைடட் இன்டு 2 நோக்கு வந்து ஆட்டோனமஸ் ஸ்டேட்டாக பிரியணும் with 2 நோக்கு செப்பரேட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஃபைனலி a cabinet mission was sent to நோக்கு இந்தியா. ஃபைனலாக என்ன அப்படின்னா கேபினட் மிஷன் இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுறாங்க. while it rejected the idea of 2 constitution assembly. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 constitution assembly இது பண்ணுறதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. it put forward a scheme for the constitution assembly which more or less வந்து satisfied the Muslim League. ஓகே, காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய காம்போசிஷன் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். The Constitution Assembly was constituted in November 1946. நவம்பர் 1946 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது கான்ஸ்டியூட் பண்ணப்படுது. எந்த ஸ்கீம் படி அப்படின்னா கேபினட் மிஷன் பிளான். கேபினட் மிஷன் பிளான் படி என்ன பண்ணப்படுது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது
என்னது கான்ஸ்டியூட் பண்ணப்படுது. இது கேபினட் மிஷன் பிளான் படி. the feature of the scheme, அந்த ஸ்கீமோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது நவம்பர் 1946 இது பண்ணப்படுதா கேபினட் மிஷன் பிளான்னால. என்ன ஃபீச்சர் வந்து இது பண்ணப்படுது அப்படின்னு பார்ப்போம். என்ன ஃபீச்சர், இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் பார்ப்போம். The total strength of the Constitution Assembly was to be 389. என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 389 இருக்குது. of which 296 seats were to be allocated to British India. அதில் 296 வந்து எதுக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு. 93 என்ன அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்க்கு. ஓகேவா. அவுட் ஆஃப் 296 சீட்ஸ் allocated to the British India, 296 seats allocated to the British India, 292 members were to be drawn from the 11 governor provision and from the 4 chief commissioner provision, one from each. ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு டிமாண்ட் இது பண்ணுறாங்க. அது நம்ம ஆர்டராக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா படிச்சு வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து யாருனால எதனால் எந்த ஸ்கீம்னால இது பண்ணப்படுது அப்படின்னு கேட்பாங்க. இது கேபினட் மிஷன் பிளான் மூலமாக தான். என்ன அப்படின்னா நவம்பர் 1946 என்ன படும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கான்ஸ்டியூட் பண்ணப்படும். அதில் யாரெல்லாம் என்னென்ன அதனுடைய காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். டோட்டல் ஸ்ட்ரென்த் ஓகேவா. என்ன டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்ப்போம். டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா 389. எத்தனை 389 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 296 சீட்ஸ் வேர் டு பி அலகேட்டட் டு பிரிட்டிஷ் இந்தியா. அதில் 296 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு. ஓகேவா. 389 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இத்தனை ஸ்ட்ரென்த் இருக்குது. அதில் 296 அப்படிங்கிறது பிரிட்டிஷ் இந்தியா, 93 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அந்த 296 சீட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அலகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சீட்டில் 292 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11 கவர்னர் ப்ரொவிஷனில் உள்ளது. ஓகேவா. 292 சீட்ஸில் 292 சீட் வந்து 11 வந்து கவர்னர் ப்ரொவிஷன் சேர்ந்தது. ரிமைனிங் எத்தனை இருக்கும், அந்த 4 இருக்கு இல்லையா, அந்த 4 ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன்லேருந்து வரக்கூடியது அந்த 4. ஓகே. இதுக்கு பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் அந்த 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். இங்கே இருக்கு இல்லையா, அந்த 4 வந்து சீஃப்காக தான் மெட்ராஸ், பாம்பே, உத்தரப்பிரதேஷ், பீகார், சென்ட்ரல் ப்ரொவிஷன், ஒடிஷா, சாரி இதுலேருந்து கிடையாது. ஸோ 11 டெல்லி. ஓகேவா. அந்த சாரி இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அதில் இன்க்ளூட் ஆகக்கூடியது. எதில் அப்படின்னா அந்த 11 வந்து கவர்னர் ப்ரொவிஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த 11 வந்து கவர்னர் ப்ரொவிஷன் தான் இது. இங்கே 11 கவர்னர் ப்ரொவிஷன், அந்த 4 வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன் பார்த்தோம். அந்த 11 வந்து இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 கவர்னர் ப்ரொவிஷன்னா மெட்ராஸ், பாம்பே, உத்தரப்பிரதேஷ், பீகார், சென்ட்ரல் ப்ரொவிஷன், ஒடிஷா, பஞ்சாப், நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவிஷன், சிந்த், பெங்கால் அண்ட் அஸ்ஸாம். ஓகே. இந்த 11 என்ன அப்படின்னா சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன், ஒரு 11 வந்து கவர்னர் ப்ரொவிஷன், 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன். இதெல்லாம் டெல்லி, அஜ்மீர், மேவார், கோர்க், ஓகே, கொராக் அண்ட் பிரிட்டிஷ் வந்து பலுகிஸ்தான். ஓகேவா. இது எல்லாம் என்ன அப்படின்னா இந்த 4 தான் என்ன அப்படின்னா சீஃப் கமிஷனர். ஓகே. இந்த 4 என்னது 4 சீஃப் கமிஷனர் ப்ரொவிஷன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா 292 அந்த 11 வந்து கவர்னர் ப்ரொவிஷன் பார்த்தோம் இல்லையா, அதான். ஈச் ப்ரொவிஷன் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட். ஓகே. ஒவ்வொரு வந்து ப்ரொவிஷனும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் ஓகே ஆர் குரூப் ஆஃப் ஸ்டேட் இன் ஈச் ஆஃப் ஸ்மால் ஸ்டேட் வேர் டு பி அலகேட்டட் சீட்ஸ் இன் ப்ரப்போர்ஷன் டு தியர். எந்த ப்ரப்போர்ஷனில் வந்து இவங்க சீட் வந்து அலகேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷனுக்கு எவ்வளவு வந்து மக்கள் தொகை இருக்குது அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீட் வந்து அலகேஷன் நடக்கும். அலகேட்டட் சீட் இன் ப்ரப்போர்ஷன் டு தேர் ரெஸ்பெக்டிவ் பாப்புலேஷன். ரஃப்லி 1 seat was to be allocated for every million population. இங்கே எவ்ரி மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு சீட் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலகேட் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்ஸ் வந்து அலகேட்டட் டு ஈச் பிரிட்டிஷ் ப்ரொவிஷன் வேர் டு பி
divided among the 3 the principal community. என்ன அப்படின்னா 3 பிரின்சிபல் கம்யூனிட்டி கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சீட் வந்து இது பண்ணியிருப்பாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா முஸ்லீம்ஸ், சீக்ஸ் அண்ட் ஜெனரல் இன் ப்ரப்போர்ஷன் டு தேர் பாப்புலேஷன் சொல்லிட்டு இங்கே பாப்புலேஷன் பேஸ் பண்ணி 3 கம்யூனிட்டி மேஜராக இது பண்ணியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா முஸ்லீம்ஸ், சீக்ஸ், ஜெனரல். ஓகே அப்படி சொல்லிட்டு ஆல் வந்து எக்ஸப்ட் முஸ்லீம் சீக்ஸை தவிர்த்துட்டு மதர் நோகு ஜெனரல். இதான் என்ன அப்படின்னு பார்த்தா 3 பிரின்சிபல் கம்யூனிட்டியாக பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு பிரிட்டிஷ் ப்ரொவிஷனுக்கும். ஓகே, த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஈச் நோகன் கம்யூனிட்டி வேர் டு பி எலெக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் தட் கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்களே என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, எலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ரொவிஷனல் லோக்கல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஓட்டிங் வாஸ் டு பி பை த மெத்தட் ஆஃப் ப்ரப்போர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் வந்து டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கம்யூனிட்டிக்குள்ளே இருந்தே ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணிப்பாங்க. இங்கே த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட் வேர் டு பி நாமினேட்டட் பை த ஹெட்ஸ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட். அதுவே நம்ம பிரின்ஸ்லி ஸ்டேட் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், 93 சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 93 சீட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த நாமினேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் உள்ள இந்த ராஜாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாமினேட் பண்ணுவாங்க, நாமினேட்டட் பை த ஹெட்ஸ் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட். அந்த 93 சீட்ஸ் வந்து இந்த 93 சீட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நாமினேட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 296 சீட்ஸ் இருக்குது. அந்த 296 சீட்ஸை என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் டிவைட் பண்ணுறாங்க, 3 கம்யூனிட்டியாக டிவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எவ்ரி நோக்கு வந்து த மில்லியன் பாப்புலேஷனுக்கு ஒரு சீட் சொல்லிட்டு அலகேட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் நடக்குது. அது மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அந்தந்த கம்யூனிட்டியிலேருந்தே என்ன அப்படின்னா ஒருத்தங்களை என்ன பண்ணுறாங்க, ஓட் போட்டு என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நடக்கக்கூடிய அந்த காம்போசிஷன் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 389, 296 அப்படிங்கிறது பிரிட்டிஷ், ரிமைனிங் 93 அப்படிங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படிங்கிறது இதுதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இட் இஸ் தஸ் கிளியர் தட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் டு பி பார்ஷியலி எலெக்டட். அது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது பாதியனா எலெக்ட் பண்ணப்பட்டதாக இருக்கும், பாதியனா என்னது நாமினேட் பண்ணப்பட்ட பாடி. அதான் இங்கே பார்ஷியலி எலெக்டட் அண்ட் பார்ஷியலி நாமினேட்டட் பாடி. Overmore, the members were to be indirectly elected by the members of the Provisional Assembly, who themselves were elected on the limited benches. இது வந்து ஓட்டு போடுற உரிமை யாருக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க தெரியுமா? ஒரு 4 ஓட்டு போட உரிமை வந்து த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. இந்த ஓட் வந்து போடக்கூடிய உரிமை என்னது, டேக்ஸ் பே பண்ணுறவங்க, ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கிறவங்க, எஜுகேஷன் வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஓட்டு உரிமை கொடுப்பாங்க. அதுபடி தான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் கொஞ்சம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் உள்ள மெம்பரையும் எலெக்ட் பண்ணாங்க. ஓகே, பாதியை 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் நாமினேட் பண்ணவங்க, மற்றவங்கலாம் எலெக்ட் பண்ணவங்க. இன்டைரக்ட்லி எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரொவிஷனல் அசம்பிளி. ஓகே, எதை பேஸ் பண்ணி அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கக்கூடிய அந்த ஓட்டுரிமை கொடுத்த அந்த டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி, எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஓட்டுரிமை கொடுத்தாங்க. ஓகே, எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகே, எலெக்ஷன் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நடக்குது. எப்போ இதுக்கு நம்ம எலெக்ஷன் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் சீட்டும் அலகேட் பண்ணியாச்சு. பாதியனா எலெக்டட், பாதியனா நம்ம என்ன சொன்னோம் 296 ஆனால் இருக்குது, அந்த 296 தான் எலெக்டட். பாதியனா நாமினேட்டட்னோ அது பிரின்ஸ்லி ஸ்டேட். அந்த எலெக்டட் பண்ணது எப்படி எலெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்பா அந்த 296 சீட்ஸ் வந்து யாருக்கு, பிரிட்டிஷ் இந்தியன் ப்ரொவிஷனுக்கு அலகேட் பண்ணக்கூடிய சீட் எத்தனை, 296 சீட்ஸ். எப்போ எலெக்ஷன் நடக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இது படம் சொல்லியாச்சு. எப்போ எலெக்ஷன் நடக்கு அப்படின்னா ஜூலை 2 ஆகஸ்ட் 1946. இண்டிபெண்டன்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னா அந்த ஜூலை 2 ஆகஸ்ட் 1946. ஓகேவா, அப்போ தான் நடக்குது, எலெக்ஷன் நடக்குது. ஓகே, ஐஎன்சி ஓட் அதில் ஐஎன்சி வந்து அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் அதிகமான சீட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, 208. ஓகே, தென் 208 சீட்ஸ் இது யாருக்கு போச்சு அப்படின்னா ஐஎன்சிக்கு போச்சு. ஓகே, 73 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக்குக்கு போச்சு. அதுக்கப்புறமா 15 சீட்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். ஓகேவா, ஸ்மால் குரூப்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு. அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 208, 11. ஓகே, கரெக்டாக என்ன வரும் அப்படின்னா 2 வந்து 96 வரும். அப்படின்னா 208 சீட்ஸ் யாருக்கு பேருக்கு, ஐஎன்சிக்கு.
73 சீட்ஸ் வந்து முஸ்லீம் லீக்குக்கு போயிருக்கு, 15 சீட்ஸ் ரிமைனிங் உள்ளவங்களுக்கு. இந்த 93 சீட்ஸ் நம்ம அலகேட்டட் டு த பிரின்சி ஸ்டேட்ஸ்க்கு நம்ம அலகேட் பண்ணோம். அது வந்து நாமினேட் பண்ணவங்க இல்லையா, வேர் நாட் வந்து ஃபெல்டு as they decided to stay away from the Constitution Assembly. இந்த பிரின்சி ஸ்டேட்க்குன்னு சொல்லிட்டு 93 சீட்ஸ் இருந்தது இல்லையா, ஆனால் பிரின்சி ஸ்டேட் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இது பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலை, ஓகேவா, அதுலேருந்து விலகிக்கிறாங்க, ஓகேவா. அப்போ நமக்கு 296 சீட்ஸ் தான் இருக்குது. அதில் ஓகே 73 முஸ்லீம் லீக், 208 வந்து ஐஎன்சிக்கு போயிட்டு ரிமைனிங் உள்ளது இருக்குது. ஓகே, ஒரு எலெக்ஷன் நடக்கு 1946 ஜூலை டு ஆகஸ்ட் அந்த மந்தில். ஆல்தோ த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் not directly elected by the people of India on the basis of adult வந்து Frenches. ஓகே, என்னதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டைரக்டாக நமக்கு பீப்புள் ஆஃப் இந்தியாவில் என்ன அப்படி பீப்புள் வச்சு எலக்ட் பண்ணப்படாட்டாலும் அசம்பிளி நமக்கு வந்து கம்ப்ரைசஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இந்தியன் சொசைட்டியில் எல்லா நெகோசியேஷன்ஸ் ஆஃப் பீப்புளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் எதில் இருந்தாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய இதில் இருந்தாங்க, ஓகேவா. யாரெல்லாம் ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், சீக்ஸ், ஓகே, பார்சிஸ், ஆங்கிலோ இந்தியன், இந்தியன் கிறிஸ்டியன், எஸ்சி, எஸ்டிஸ் இன்க்ளூடிங் உமன் ஆஃப் ஆல் திஸ் செக்ஷன்ஸ் எல்லாருமே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து இருந்தாங்க, இதில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். ஓகே, த அசம்பிளி இன்க்ளூடட் ஆல் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி ஆஃப் இந்தியா அட் தட் டைம். ஓகே, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எல்லா பர்சனாலிட்டியும் இருந்தாங்க வித் எக்ஸப்ஷன் ஆஃப் மகாத்மா காந்திஜி. ஓகே, மகாத்மா காந்திஜியை தவிர மற்ற எல்லாருமே என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதில் இருந்தாங்க, ஓகேவா. காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய காம்போசிஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடந்திருக்கு இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எமோஷன் நடக்கும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ண முடிவு பண்ணியாச்சு. எலெக்ஷன் வச்சிட்டாங்க, ஜூலை ஆகஸ்ட்டில் எலெக்ஷன் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 9, 1946 முதல் நமக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு மீட்டிங் போடுறாங்க, ஓகேவா. ஓகே, மோஸ்ட்லி டிசம்பர் 9 1946 ஃபஸ்ட்டு மீட்டிங் போடுறாங்க. இந்த மீட்டிங்கில் யார் அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து பைகாட்டாக இந்த மீட்டிங், ஓகே, முஸ்லீம் லீக் வந்து பைகாட் பண்ணிட்டாங்க. இன்சிஸ்ட் ஆன் ஏ செப்பரேட் ஸ்டேட் ஆஃப் நமக்கு வந்து பாகிஸ்தான் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட் எங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் என்ன பண்ணல, பார்ட்டிசிபேட் பண்ணல, ஓகேவா. த மீட்டிங் வாஸ் தென் அட்டெண்டட் பை ஒன்லி 211 மெம்பர்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை 208 சீட்ஸ் வந்து ஐஎன்சியில் இருந்தது, 73 சீட்ஸ் வந்து எங்கே இருந்துச்சு நமக்கு வந்து முஸ்லீம் லீக்லேருந்து வந்துச்சு இல்லையா. அந்த 73 சீட்ஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒத்துக்கல கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஓகே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே அட்டன் பண்ணல. அப்படின்னா இப்போ எத்தனை மெம்பர் இருப்பாங்க, 208 15, ஓகே, ஆட் பண்ணால் நமக்கு எத்தனை வரும், 211 இல்லையா. ஸோ 211 மெம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க, ஓகேவா. ஓகே, 211 மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலந்துக்கிறாங்க. ஓகே, இதை நமக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மொத்தத்தில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணல, வரல. ஆனால் என்ன அந்த மீட்டிங்கில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 211 மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க. அதில் ஓல்டஸ்ட் மெம்பராக இருக்கக்கூடிய டாக்டர் சச்சினானந்த சிங்கா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டெம்பரவரி வந்து ஒரு பிரசிடெண்ட் ஆட்டு இது பண்ணுறாங்க. ஓகே, 200 வந்து 11 மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே அதில் இப்போ அட்டன் பண்ணுறாங்க. அதில் டாக்டர் சச்சிதானந்த சிங்கா தான் என்ன அப்படின்னா ஓல்டஸ்ட் ஆனவங்க, ஓகேவா. ஓல்டஸ்ட் ஆனவங்களுக்கு டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக இது பண்ணுறாங்க. ஓகே, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலெக்டட் ஆன் த பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. ஓகே, அந்த அசம்பிளியோடைய பிரசிடெண்ட் ஆட்டு டாக்டர் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து என்ன பிரசிடெண்ட் ஆகிறாங்க. இவங்க வந்து இதை வந்து எது முறைப்படி என்ன அப்படின்னா டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக ஆக்குறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ் படி தான் இங்கே சச்சிதானந்த சிங்கா அவங்கள ஒரு டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக யார் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க வந்து என்ன அப்படின்னா பிரசிடெண்ட்டாக ஆகுறாங்க. சிம்பிளி போத். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஹச்சி முகர்ஜி அப்படிங்கிறவங்களும் ஓகே வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அவங்களும் என்ன அப்படின்னா வைஸ் பிரசிடெண்ட் ஆகுறாங்க. யார் ரெண்டு பேரும் ஹச்சி
முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற 2 பேர் என்ன ஆகுறாங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆகுறாங்க. இன் அதர் வேர்ட் த அசம்பிளி ஹேட் 2 வந்து வைஸ் பிரசிடென்ட். ஓகே, அல்லது அந்த அசம்பிளியில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வந்து வைஸ் பிரசிடென்ட். ஒன்றும் கிடையாது, 211 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, முஸ்லீம் லீக் வந்து ஃபஸ்ட் மீட்டிங்கில் அட்டன் பண்ணலை. அதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு வந்து சச்சினாந்த சிங்கா அவங்கள டெம்ப்ரவரியாக ஒரு பிரசிடெண்ட் ஆக்குறாங்க. டெம்ப்ரவரி பிரசிடெண்ட்டாக ஆக்குனதுக்கப்புறமா அவங்க வந்து எது முறைப்படி இன்னும் வந்து ஃப்ரெஞ்ச் ப்ராக்டிஸ் படி அவங்கள வந்து டெம்ப்ரவரி பிரசிடெண்ட் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் சச்சிதானந்த சிங்காக்கு அப்புறம் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவங்க வந்து வராங்க. ஓகே, பிரசிடெண்ட் ஆகுறாங்க. 2 வைஸ் பிரசிடெண்ட் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தா ஹசீன் கொஞ்சம் முகர்ஜி அப்படிங்கிறவங்க, விடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற 2 பேர் என்னது வைஸ் பிரசிடெண்ட் ஆகிறாங்க. த அசம்பிளி ஹேட் 2 வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா, 2 வைஸ் பிரசிடெண்ட், ஒரு பிரசிடெண்ட். இதான் என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்த ஃபஸ்ட் மீட்டிங்கில் இது பண்ணது. இதில் வந்து அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் ஒன்று இருக்குது. அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷனை யார் வந்து இது மூவ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவங்க தான் அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் இது பண்ணுவாங்க. எப்போ போச்சுல அப்படின்னா டிசம்பர் 13th. ஓகே, 13th ஆஃப் டிசம்பர் 1946 அந்த டைமில் தான் என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவங்க வந்து அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க. ஓகே, அசம்பிளியில் அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. டிசம்பர் 9 நமக்கு மீட்டிங் நடக்குது. டிசம்பர் 13 என்னது அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் ஜவஹர்லால் நேரு அவங்க அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி முன்னாடி கொண்டு வராங்க. இட் லை டவுன் த ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர். ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்குது. ஓகேவா, இட் ரீடு அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். திஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிக்ளேர் இட்ஸ் ஃப்ரம் அண்ட் solemn resolve to proclaim India as an independent sovereign republic and to draw up for her future governance a constitution wherein a territory that now comprises இப்போ என்ன டெரிட்டரிஸில் என்னெல்லாம் இருக்கும்னா பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே, பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கிற ஒரு டெரிட்டரி இருக்குது. த டெரிட்டரிஸ் that now form the Indian state and such other parts of India as are outside India and the states as well as other territory are willing to be the constituted into independent sovereign India shall be the union of them all. என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு சவர்ஜினான, ஓகேவா, ஒரு இண்டிபெண்டான ஒரு ரீபப்ளிக்காக, ஒரு சுப்ரீம் வந்து அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ரீபப்ளிக்காக இது பண்ணும். அதான் அதோடைய அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷனில் இது பண்ணுது. ஓகேவா, wherein the set territories என்ன அப்படின்னா set territories where with their present boundaries or with such others as may be determined by the Constitution Assembly and thereafter according to the law of the Constitution shall possess and retain the status of autonomous units together with residuary power and exercise all the power and function of government and administration save and except such power and function as are vested in or assigned to the union or as are inherited and implied in the union or resulted therefrom. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. என்ன அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய சேம் டெரிட்டரியில் ஓகே ப்ரெசன்ட் பவுண்ட்ரிஸ் எப்படி இருக்குது, ஓகே ஆர்பிட் சச் வந்து மேபி டிட்டர்மைன் பை தான். அது எல்லாம் என்ன அப்படின்னா அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணுறது யார், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. தேர் ஆஃப்டர் அக்கார்டிங் டு த லா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் படி ஷேர் ப்ரோசஸ் அண்ட் ரிட்டர்ன் த ஸ்டேட்டஸ் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோனோமஸ் ஸ்டேட்டஸ். ஓகே, ரெசிடரி பவர் எல்லாம் யார்கிட்ட இப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல் பவர் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா ஓகே சென்ட்ரல் அத்தாரிட்டி கிட்ட தான் என்னது இருக்கும். அண்ட் எக்ஸப்ட் சச் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வெஸ்டட் இன், ஓகே இது பார்த்துக்கலாம். ஓகே wherein வந்து all, okay wherein all power and authority of sovereign and independent India, the constitution parts and organs of the government are derived from the people. ஓகே sovereign independent India அதோடைய கான்ஸ்டியூஷன் பார்ட் அதோட ஆர்கன் எல்லாம் எங்கேருந்து, அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா பவர் அப்படிங்கிறது பீப்புள் கையில் தான். ஓகேவா, அதான் wherein shall be guaranteed and secured to all people of India. பீப்புள் எல்லா பீப்புள் ஆஃப் இந்தியாவுக்கும் எனது ஜஸ்டிஸ் நீதி கிடைக்கணும். ஓகே சமூக, ஓகே தான் சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல்
ஓகே ஈக்வலிட்டி, ஓகே ஈக்வலிட்டி கிடைக்கணும், ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, and before நமக்கு இந்த law, the freedom of thought, expression, belief, faith, worship, okay, vocation, association, action, and subject to law and public and morality. Wherein நமக்கு adequate safeguard shall be provided for minority. மைனாரிட்டி பீப்புளுக்கு என்ன கொடுக்கும்? சேஃப்கார்ட், அவங்களும் நல்லா இருக்கணும். அண்ட் ஓகே பேக்வேர்ட் அண்ட் ட்ரைபல் ஏரியா, ஓகே டிப்ரெஸ்ட் அண்ட் அதர் நமக்கு வந்து பேக்வேர்ட் கிளாஸஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அவங்களுடைய அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷனில் இருந்தக்கூடியது. ஓகே ஷால் வி மெயின்டைன் த இன்டெகிரிட்டி ஆஃப் த டெரிட்டரி ஆஃப் த ரிபப்ளிக் அண்ட் இட்ஸ் sovereign rights on land, sea and air according to justice and law of civilized nation. This Asian land attains its rightful and honored place in the world, okay, and makes its full and willing contribution to the promotion of world peace and welfare of mankind. ஓகே இதான் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒன்றும் இல்லை, பீப்புளுக்கு ஈக்குவலான ஜஸ்டிஸ், ஓகே அதுக்கப்புறமா ஈக்வலிட்டி, சவர்ஜின், ஓகே இந்தியாவாக இருக்கணும், ஒரு நல்ல என்ன அப்படின்னா ரெஸ்பெக்டிவ், ஓகே அதான் ஏஷியனான லேண்ட், அவங்களுக்கு ஒரு ஹானர் பிளேஸ் வந்து இந்த பூமியில் வந்து வேணும். இதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய இலக்கு. ஓகே அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் யார்? ஜவஹர்லால் நேரு நமக்கு வந்து முன்மொழிந்த அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் டிசம்பர் 13 இதை கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சொல்கிறாங்க. திஸ் ரெசல்யூஷன், ஓகே இந்த ரீசொல்யூஷனை ஓகே அன்அனிமோஸ்லி அடாப்டட் பை த கான்ஸ்டியூஷன், என்ன அப்படின்னா எந்த வித எதிர்ப்பும் இல்லாமல் அதை ஏற்றுக்கிறாங்க. இங்கே ஜான் 22 ஆஃப் ஜான் 1947 இதை என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த ரீசொல்யூஷனை ஏற்றுக்கிறாங்க. ஓகே கேட்பாங்க, ஓகே அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷனை அக்செப்ட் பண்ணது எப்போச்சில் அப்படின்னா 22 ஆஃப் வந்து ஜனவரி 1947 ஏற்றுக்கிறாங்க. ஓகே இண்டிபெண்டன்ட் இயரில். இட் இன்ஃப்ளூயன்ஸ் த eventual shaping of the constitution through all its subsequent stages. Its modified version forms the preamble of the present constitution. இப்போது இதில் இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் தான் நம்மளுடைய ப்ரியாம்பிள், ஓகேவா, முகவுரை, ஓகே அரசியல் அமைப்புடைய முகமுறைன்னு வந்து ஃபார்ம் பண்ண அதோட மாடிஃபை வெர்ஷன், ஓகே அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷனோட மாடிஃபை வெர்ஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தா preamble of the present constitution. Okay, changes by the independent act. The representative of the princely state who had stayed away from the constitution assembly. Okay, constitution assemblyலேருந்து என்ன பண்ணாங்க? பிரின்ஸ் ஸ்டேட்டெல்லாம் என்னது ஒதுங்கி இருந்தாங்க இல்லையா? அண்ட் ஆன் வந்து 28th of April 1947 எப்போ போச்சுன்னா ஓகே 28th April 1947 the representative of 6 states were part of the assembly. ஓகே அசம்பிளியில் என்ன அப்படின்னா ஒரு 6 ஸ்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்ன பண்ணுறாங்க அசம்பிளி கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே அந்த 6 ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்ப்போமா? பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்தாங்க இல்லையா, அந்த 93 பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒதுங்கி தானே இருந்தாங்க. இப்போ 6 பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த அசம்பிளியில் என்ன பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்னது இண்டிபெண்டன்ட் அந்த இயரில் ஏப்ரல் 28th of April 1947 அந்த 6 ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்ப்போம். அந்த 6 பிரின்ஸ் ஸ்டேட் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே என்னது அப்படின்னா பரோடா, ஓகே என்னது பரோடா, பிகானர், ஜெய்ப்பூர், பட்டியாலா, ரேவா அண்ட் உதய்பூர். இந்த 6 தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சேர்ந்துக்கிட்டாங்க. எதில் சேர்ந்துக்கிட்டாங்க? பரோடா, பிகானர், ஜெய்ப்பூர், பட்டியாலா, ரேவா, உதய்பூர். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கூட என்ன பண்ணிக்கிட்டாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஓகேவா புரியுதா? ஓகே 28th of April 1947 இருக்கக்கூடிய என்ன 73 ஓகே 93 சீட்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கின பிரின்ஸ்லி ஸ்டேட் ஒரு 6 பேர் நமக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் த அக்செப்டன்ஸ் ஆஃப் த மவுண்ட் பேட்டன் பிளான் ஆஃப் 3rd of June 1947 என்ன அப்படின்னா ஜூன் 3rd of June 1947 என்ன நடக்குது அப்படின்னா அந்த மவுண்ட் பேட்டன் பிளானை என்ன பண்ணுறாங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபார் த பார்ட்டிஷன் ஆஃப் வந்து கண்ட்ரி த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த அதர் பிரின்ஸ் ஸ்டேட் டுக் தேர் சீட்ஸ் இன் த அசம்பிளி. மவுண்ட் பேட்டன் பிளானை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் மற்றவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா அசம்பிளி கூட என்ன பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணி
கிட்டாங்க மற்ற பிரின்சஸ் ஸ்டேட்டும். மவுண்ட் பேட்டன் நோக்கு பிளான் 3rd of June 1947க்கு அப்புறமா. The members of the Muslim League from the Indian Dominion also entered the assembly. என்ன அப்படின்னா முஸ்லீம் லீக்கும் விலகி தான் இருந்தாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலேருந்து. இப்போ முஸ்லீம் லீக்கும் பிரின்சஸ் ஸ்டேட் ரெண்டு பேருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கூட என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் ஆஃப் 1947 made the following 3 changes in the position of the constitution. என்ன அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் ஆஃப் 1947 வந்ததுக்கு அப்புறமாட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில சேஞ்சஸ் ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்ப்போம். த அசம்பிளி வாஸ் மேட் a fully sovereign body. அந்த அசம்பிளி அப்படின்னா ஃபுல் அந்த அத்தாரிட்டி உள்ள சவர்ஜின் பாடியை மேக் பண்ணுறாங்க. which would frame any constitution it's pleased. என்ன அப்படின்னா ஃபுல் சவர்ஜின் பாடி அசம்பிளி செயல்படுது. ஓகே, the act empowered the assembly to abrogate or alter any law made by the British Parliament in relation to India. என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபுல் பவர் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் ஏதாச்சும் சட்டம் இந்தியர்கள் இந்திய நாட்டு சம்மந்தமாக ஏதாச்சும் ஆல்டர் பண்ண மாற்றங்கள் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, நீக்கிறதா இருந்தாலும் சரி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஃபுல் பவர் இருக்குது அப்படிங்கிறது அந்த முக்கியமான இது. இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 மூலமாக நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா, 1947 மூலமாக கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிட்ட அந்த பவர் வந்திருக்கும். ஓகே, empowered the assembly to abrogate or alter any law made by the British Parliament in relation to India. Assembly also became a legislative body. அசம்பிளி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சட்டம் இயற்றக்கூடிய ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி ஆகுது. எது மூலமாக? இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 மூலமாக. அதர் 2 செப்பரேட் ஃபங்க்ஷன் வர் அசைன் டு த அசம்பிளி. ஓகே, சட்டங்கள் இயற்றுறது மட்டும் இல்லாமல் கூட 2 ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அசம்பிளிக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கொடுக்கப்படுது. ஓகே, என்ன அப்படின்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃபார் ஃப்ரீ இந்தியா அண்ட் என்ஆக்டிங் ஆஃப் ஆர்டினரி லாஸ் ஃபார் த கண்ட்ரி. இங்கே கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணணும், நீங்கள் மேக் பண்ணணும், அது ஒன்று ஃப்ரீ இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஆர்டினரி லாவை என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஆக்டிங் பண்ணணும், அதுக்கு நடைமுறைப்படுத்துறது. ஓகே, ஆர்டினரி லாவை இந்த 2 டாஸ்க்கும் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்குள்ளது தான். These 2 tasks were to be performed on separate dates. Thus, the Assembly became the first Parliament of Free India, Dominion legislature. என்ன அப்படின்னா அப்படி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட் ஆகுது. Whenever the Assembly met as a constitution body, it was chaired by the emotional assembly அப்படிங்கக்கூடியது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி ஆகுதோ, ஒரு அசம்பிளியுடைய ஒரு பாடி ஆகுதோ, அதில் யார் சேர்மனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க சேர்மனாக இருக்காங்க. அண்ட் வென் இட் meant as the legislative body. Okay, for the first time the Constitution Assembly met as Dominion legislature on 17th of November 1947. ஆகஸ்ட் 15 நமக்கு என்ன கிடச்சிச்சு, இண்டிபெண்டன்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஒரு டாமினியன் லெஜிஸ்லேச்சர் கிடைக்கிது. ஓகே, அண்ட் எலெக்டட். ஓகே, அதில் எலெக்ட் பண்ணுறாங்க யார் அப்படின்னா ஜிபி மவ்லாங்கர் அப்படிங்கிறவங்கள யார் அப்படின்னா ஸ்பீக்கராட்ட என்ன பண்ணுறாங்க, எலெக்ட் பண்ணுறாங்க. யார்? ஜிவி மவ்லாங்கர். ஓகே, மவ்லாங்கர் அப்படிங்கிறவங்கள ஸ்பீக்கராக இது பண்ணுறாங்க. For the first time, the Constitution Assembly met as Dominion legislature on 17th of November 1947 and elected G.V. Mavlankar as its speaker. Okay. Okay. இது இதாகுது. Okay, this 2 function continue till என்ன அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபுல்லாக இது அடாப்ட் பண்ணது தானே. அதாவது 26th of November 1949 வரைக்குமே என்னது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலாம் என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருந்திருக்கு. வென் the task of making constitution was over. ஓகே, நவம்பர் 26th of November 1949 தான் எனது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணக்கூடிய பணி முடியுது, அந்த டாஸ்க் முடியுது. முஸ்லீம் லீக். ஓகே, முஸ்லீம் லீக் மெம்பர். ஓகே, hailing from the areas included in the Pakistan. Muslim League member withdrew from the Constitution Assembly for India. இந்தியாவோடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விலகிட்டாங்க.
ஓகே, என்னென்ன யாரெலாம் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா, இங்கே வெஸ்ட் பஞ்சாப், ஈஸ்ட் பெங்கால், நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவிஷன், சிந்த், பலுகிஸ்தான், சில்ஹட், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் நொகந்து, அஸ்ஸாம். இவங்களாம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னது அந்த விலகிறவங்க இங்கே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து இங்கே செப்பரேட் நொகந்து கான்ஸ்டியூஷன் வாஸ் செட்டப் ஃபார் பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டான கான்ஸ்டியூஷன் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், இது ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, விலகிட்டாங்க. ஓகே, முஸ்லீம் லீக் நொகந்து மெம்பர்ஸ் withdraw from the Nogon Constitution Assembly for India. Consequently, the total strength of the assembly came down to ஓகே, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் எதாச்சு அப்படின்னு பார்த்தா 299 நொகன் ஆச்சு, அஸ் அகேன்ஸ்ட் 300 நொகன் 89 ஒரிஜினல்லி. ஓகே, ஒரிஜினலாக எத்தனை இருந்துச்சு அப்படின்னா 389 மெம்பர்ஸ் இருந்தோம் இல்லையா. அதான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன இருந்து 300 நொகன் 89 டோட்டல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா முஸ்லீம் லீக் போனதுக்கு அப்புறமாட்டு எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா 200 நொகன் 99 ஆயிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் அது ஃபிக்ஸ்டட் இன் நொகன் 1946 ஃபிக்ஸ் பண்ணப்படுது. அண்டர் த நொகன் கேபினட் மிஷன் பிளான். ஓகே, 1946 நொகன் கேபினட் மிஷன் பிளான் மூலமாக ஓகே 300 நொகன் 89 299 ஆச்சு. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது ஸ்ட்ரென்த் ஆஃப் த இந்தியன் ப்ரொவிஷன் வாஸ் ரிடியூஸ்டு ஃப்ரம். அது மாதிரி இந்தியன் ப்ரொவிஷனோட அதாவது ஃபார்மல்லி என்ன பிரிட்டிஷ் ப்ரொவிஷன் சொல்லப்பட்டது, இப்போ இந்தியன் ப்ரொவிஷனுங்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1947 வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடியதான் இது. முஸ்லீம் லீக் நொகந்து போயிட்டாங்க, அப்போ ஸ்ட்ரென்த் 2 நொகந்து 99 ஆகுது. அதுக்கப்புறமா இந்தியன் நொகந்து ப்ரொவிஷனோட ஸ்ட்ரென்த் ஏதாகுது அப்படின்னா 296 2 நொகன் 29 ஆகுது. ஓகே, 296 இருந்துச்சு இல்லையா ஆரம்பத்தில், அது நமக்கு 2 நொகன் 29 ஆகுது. 296 இருந்துச்சு இல்லையா, அது நமக்கு என்ன ஆகுது 229 ஆகுது. ஓகே, 229 ஆகுது. 93 இருந்தது இல்லையா பிரின்சி ஸ்டேட், 93 நொகந்து பிரின்சி ஸ்டேட் இருந்தது இல்லையா, அது நமக்கு என்ன ஆகுது 70 ஆகுது. இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான நொகந்து மாற்றம். ஓகே, இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் ஆஃப் நொகன் 1947 வந்ததுக்கப்புறமா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் காம்போசிஷன்லையும் சேஞ்சஸ் ஏற்படுச்சு. ஓகே, அது மாதிரி அதோடைய ஃபங்க்ஷனும் என்ன அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக நொகந்து ஆச்சு. ஓகே, ஒரு சப்வர்ஜின் பாடியாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக நொகந்து ஆச்சு. இதான் என்ன அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 வந்ததுக்கப்புறம் ஏற்பட்ட மாற்றம். The state-wise membership of the assembly was on 31st of December 1947. Okay. Okay, ஓவர் ஸ்டேட்-வைஸ் நொகன் மெம்பர்ஷிப் கிடைக்குது. ஓகே, இந்த ப்ரொவிஷன் ஓகே இல்லையா. ஸோ ப்ரொவிஷன் நொகு 200 நொகு 29 இதாச்சு இல்லையா, அந்த ரிலீஸ் பண்ண அது என்னது எத்தனை ஓகே அதில் எத்தனை மெம்பர்ஸ் நொகன் அலகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மெம்பர்ஸ் அலகேட் பண்ணுறது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி. ஓகே, இந்த சீட்ஸ் எதெல்லாம் அலகேட் பண்ணுறது. இந்தியன் ஸ்டேட்ஸ் ஏதாச்சு அப்படின்னு பார்த்தா 70 ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த 70 மெம்பர்ஸ் அதான் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மோஸ்ட்லாக இது நடக்குது. த ஸ்டேட் வைஸ் நொகு மெம்பர்ஷிப் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அசான் நொகன் 31st of December 1947. ஓகே, அதர் ஃபங்க்ஷன் நொகந்து ஃபார்ம். ஓகே, மற்ற ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இன் அடிஷன் டு த மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் என்ஆக்டிங் ஆஃப் ஆர்டினரி லாஸ். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறது, அதை என்ஆக்ட் பண்ணுறது. ஓகே, அதை தவிர்த்துட்டு மற்ற என்ன ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு பார்ப்போம். இட் ரெட்டிஃபை த இந்தியன்ஸ் நொகந்து மெம்பர்ஷிப் ஆஃப் த காமன்வெல்த்தில் உள்ள நொகந்து இந்தியன் மெம்பர்ஷிப். ஓகே, அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே ரெட்டிஃபை பண்ணுறாங்க. ஓகே ஓகே காமன்வெல்த்தில் இருக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது மோஸ்ட்லி மே நொகந்து 1949. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃப்ளாக், நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் மோஸ்ட்லி அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா 22nd of November July 1947. நேஷ்னல் ஃப்ளாக் மோஸ்ட்லி நொகந்து அடாப்ட் பண்ணுறாங்க 22nd of November July 1947. ஓகே, நேஷ்னல் ஆந்தமை 24th of November Jan 1950. It adopted the national song on 24th of November Jan 1950. Okay, அது மாதிரி டாக்டர் நொகந்து ராஜேந்திர பிரசாத் as the first president of India on 24th of Jan 1950. என்ன அப்படின்னா 24th of Jan 1950லேயே நேஷ்னல் ஆந்தமை நம்ம அடாப்ட் பண்ணுறாங்க. நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், ஃபஸ்ட்டு நொகந்து பிரசிடென்ட், இந்த மூணுமே என்னன்னா சேம் நொகந்து இயர் அண்ட் டேட். 24th of November Jan 1950 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங், அது மாதிரி
ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டை அந்த அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நேஷ்னல் ஃப்ளாக் வந்து எமோஷனல் அடாப்ட் பண்ணுறாங்க 22nd ஆஃப் ஜூலை 1947. இந்தியா ஓகே ரேட்டிஃபை இந்தியாவோட மெம்பர்ஷிப் ஆஃப் அ காமன்வெல்த் உள்ளதையும் ரேட்டிஃபை பண்ணுறாங்க எமோஷனில் மே 1949. ஓகேவா, இதான் அப்படின்னா அடாப்ட் பண்ணது இந்த இயர் இதை நான் வச்சுக்கணும். ஓகே, இதை நான் வச்சுக்கணும். இன் ஆல் த நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹேட். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எவ்வளோ செஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 11 செஷன்ஸ் நடந்திருக்கு ஓவர் 2 இயர்ஸ். ஓகே, ஒரு 2 இயர்ஸ் 11 months அண்ட் 18 days. ஓகே, இதுக்குள்ளே எத்தனை அப்படின்னா 11 செஷன்ஸ் நடந்திருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் ஹாஸ் கான் த்ரூ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அபவுட் ஒரு 60 countries-உடைய கான்ஸ்டியூஷனை கோ த்ரூ பண்ணி தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணப்பட்டுச்சு, ஓகே ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அண்ட் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் வாஸ் கன்சிடர் ஃபார் 114 days. அதாவது டிராஃப்ட் பண்ணப்பட்ட கான்ஸ்டியூஷனை கிட்டத்தட்ட 114 நாள் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 64 lakh செலவு பண்ணியிருக்காங்க. ஆன் 24th of Jan 1950 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் தி ஃபைனல் செஷன். ஃபைனல் செஷன் எத்தனை செஷன் நடந்திருக்கு, 11 செஷன்ஸ் நடந்திருக்கு இல்லையா. அந்த லாஸ்ட் செஷன் எமோஷனல் அப்படின்னு பார்த்தா 24th of Jan 1950 தான் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய ஃபைனல் நெகோசியேஷன். இட் ஹாவெவர் டிட் நாட் எண்ட் அண்ட் கண்டினியூட் அஸ் ஏ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 26th of Jan 1950. இது என்ன அப்படின்னு பார்த்தா இதோட எண்டாக என்ன ஆகுது அப்படின்னா கண்டினியூ ஆகுது. ஓகே, கண்டினியூ அஸ் எ ப்ரொவிஷனல் இட் டிட் நாட் எண்ட் ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஒரு தற்காலிக ஒரு பார்லிமெண்டாட்டு இது செயல்படுது. ஓகே, ஜான் 26 1950 வரைக்கும் தற்காலிக ஒரு ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டாக செயல்படும். ஃபஸ்ட்டு எலெக்ஷன் 1951-52 வரதாண்டியும். ஓகேவா, த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ பார்லிமெண்ட் ஆஃப்டர் த ஃபஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் இன் 1951 to 1952. ஓகே, அது எப்போது நடக்கும் அப்படின்னா அக்டோபர் 25th of அக்டோபர் டு 21st of ஓகே கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு 2 வருஷமாட்டு என்ன அப்படின்னா எலெக்ஷன் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு நியூ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். அது வரைக்கும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ஒரு பார்லிமெண்ட்டாக இருந்து செயல்பட்டிருக்கு. ஓகேவா, ஓகே என்ன கமிட்டிலாம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. Okay, Constitution Assembly appointed a number of committee to deal with different tasks of constitution making. Constitution மேக் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நிறைய கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக் பண்ணுறாங்க. அதில் 8 மேஜர் கமிட்டி. ஓகே, 8 were the major committee and others were the minor committees. ஒரு 8 மேஜர் கமிட்டி மற்றதெல்லாம் என்ன அப்படின்னா மைனர் கமிட்டின்னு சொல்லிட்டு ஓகே இது பண்ணுறாங்க. ஒரு 13 மைனர் கமிட்டி இருக்கும், மேஜர் கமிட்டி ஒரு 8 இருக்கும். ஓகே, அவங்க அந்த கமிட்டி நேம் என்ன, அதோட யார் ஹெட் அப்படி சொல்லிட்டு பார்த்துச்சுக்கணும், ஏன்னா கேட்பாங்க. ஓகே, யூனியன் பவர் கமிட்டி. ஓகே, யூனியன் பவர் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் பட்டேல். ஓகே, யூனியன் பவர் யூனியன் கான்ஸ்டியூஷன் இது ரெண்டுக்கும் யார், ஜவஹர்லால் நேரு. ஓகே, அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் கமிட்டி அப்படிமா கமிட்டி ஃபார் நெகோடியேட்டிங் வித் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸ்டேட்ஸ் கூட பேசுகிறதுக்கும் யார், ஜவஹர்லால் நேரு தான் என்னது அப்படின்னா ஓகே ஹெட். ஓகே, ஒரு 4 ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜர் கமிட்டியே மொத்தமாக 8 தான் இருக்கு இல்லையா. ஓகே, அந்த 8ல் ஒரு 4 யார் தான் வருவா அப்படின்னு பார்த்தா ஜவஹர்லால் நேரு அவங்க தான் என்ன அப்படின்னா ஹெட். ஓகேவா, ஜவஹர்லால் நேரு அவங்க தான் ஹெட். எதுக்கெலாம் பார்ப்போம். யூனியன் பவர் கமிட்டி. யூனியன் பவர் கமிட்டி யார், ஜவஹர்லால் நேரு. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி யார், ஜவஹர்லால் நேரு. ஓகே, அதுக்கப்புறமா ஓகே ஸ்டேட் கமிட்டிக்கு யார், ஜவஹர்லால் நேரு. ஓகே, 1 2 3. ஓகே, ஸோ 3 தானே. ஓகே, யூனியன் பவர், யூனியன் கான்ஸ்டியூஷன், ஓகே ஸ்டேட் கமிட்டி அப்படிங்கிற 3 யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவங்க தான் யார் அப்படின்னா ஹெட்டாக வராங்க. ஓகே, அதுக்கப்புறமா ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அது சர்தார் பட்டேல். ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் பட்டேல். ஓகே, டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேவா, ஸோ ப்ரொவிஷனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி சர்தார் பட்டேல். டிராஃப்டிங் கமிட்டி டாக்டர் B.R. அம்பேத்கர். அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டி அண்ட் ட்ரிபுனல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா யார்,
சர்தார் நுகந்து பட்டேல் அவங்க தான். ஓகே, அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டி அண்ட் நுகு ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா சர்தார் பட்டேல். இந்த சர்தார் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதுக்கெலாம் இருக்கு இல்லையா மைனாரிட்டி, அதை வந்து சப்டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் உள்ள சப் கமிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா ஃபண்டமெண்டல் நுகந்து ரைட்ஸ் சப் கமிட்டி அப்படிங்கிறத ஜேபி நுகந்து கிரிபலனி. ஓகே, என்னது ஜேபி கிரிபலனி. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப் கமிட்டி ஜேபி கிரிபலனி. மைனாரிட்டி நுகந்து சப் கமிட்டி ஹட்சி நுகந்து முகர்ஜி. நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியல் ட்ரைபல் ஏரியா அண்ட் அஸ்ஸம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா சப் கமிட்டி யார் ஓகே கோபிநாத் போர்டலை. இவங்களோட பேரில் தான் என்னது அப்படின்னா ஏர்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அஸ்ஸம் இதில் ஓகே நார்த் ஈஸ்ட் நுக்கு வந்து ஃப்ரண்டியர் ட்ரைபல் ஏரியா அண்ட் நுக்கு அஸ்ஸம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா சப் கமிட்டி கோபிநாத் நுக்கு வந்து போர்டலை. எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் நுக்கு வந்து ஏரியா சப் கமிட்டி. ஓகே, அதர் தென் நுக்கு தோஸ் இன் அஸ்ஸம். அஸ்ஸாமை தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் நுக்கு வந்து ஏரியா. யார் அதோட ஹெட்? ஏவி நுக்கு வந்து டக்கர். நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ட்ரைபல் நுகந்து ஏரியா சப் கமிட்டி. ஓகேவா, இந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் நுகந்து ட்ரைபல் ஏரியா சப் கமிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் ஆஃப் த பொலிட்டிக்கல் நுகந்து கன்சிக்வன்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 3rd of June 1947 மவுண்ட் பேட்டன் நுகு பிளான் இருந்துச்சு இல்லையா, அதோட இது என்ன அப்படின்னு பார்த்தா ரெஃபரண்டம் நடத்துகிறாங்க. ஓகேவா, ரெஃபரண்டம் நடத்துகிறாங்க. இங்கே நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ரொவிஷன் and Balochistan become the part of the territory of the dominion of Pakistan, and as a result the tribal area in this region became a concern of the dominion. The subcommittee on the tribal area in the northwest frontier provision and Balochistan was not therefore called upon to function on behalf of the Constitution of India. Okay, அவங்களாம் எங்கே சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இதில் இப்படி இன்னும் ஜாயின் பண்ணிக்கிட்டதுனால ஓகே எதில் வர மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா சப் கமிட்டி ஆன் த ட்ரைபல் ஏரியா வாஸ் நாட் கால்ட் அப்பான் டு ஃபங்க்ஷன் ஆன் த அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இந்தியாவோட என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் படி என்னது வர மாட்டாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பேஸ் பண்ணி. ஓகே ரைட், அது விட்டுக்கலாம், இதை பார்ப்போம். ஓகே, அதர் நோக்கு வந்து நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் நோக்கு வந்து ட்ரைபல் நோக்கு வந்து ஏரியா சப் கமிட்டி. இதான் என்ன அப்படின்னா சப் கமிட்டி, இந்த மேஜர் வந்து கமிட்டி. அது மாதிரி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகே, ஸ்டீரிங் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதான் நமக்கு வந்து 8 மேஜர் கமிட்டி. 8 மேஜர் கமிட்டி. 8 மேஜர் கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. ஓகே, ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின் வரலாம். யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ப்ரொவிஷனல் கமிட்டி, டிராஃப்டிங் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி, ரூல் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது. ஓகே, மைனர் கமிட்டி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபினான்ஸ் அண்ட் நுகன் ஸ்டாஃப் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டியோடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கிரெடென்ஷியல் நுகந்து கமிட்டி. கிரெடென்ஷியல் நுகந்து கமிட்டி அல்லடி நுகந்து கிருஷ்ணசுவாமி நுகந்து ஐயர். ஹவுஸ் நுகந்து கமிட்டி ஹவுஸ் கமிட்டி பி நுகந்து பட்டாபி நுகு சீதாராமையா. ஆர்டர் ஆஃப் நுகந்து பிஸ்னஸ் கமிட்டி டாக்டர் நுகந்து கேஎம் நுகந்து முன்சி. அட்ஹாக் நுகந்து கமிட்டி ஆன் த நேஷனல் ஃபிளாக் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஜிபி நுகந்து மப்லாங்கர். Adhoc committee on the Supreme Court S. Bharadachari, not an assembly member. The committee on Chief Commissioner's Provision B. Pattabi Sita Ramaya. Expert committee on the financial provision of the Union Constitution Nalini Ranjan Sarkar, not an assembly member. Okay, linguistic provision commission SK Nogutar. A special committee to examine the draft constitution Jawaharlal Nehru. Press gallery committee Usha Nuganda Nathan. Ad hoc committee on citizenship S. Bharadachari. Okay, என்னது இதான் என்ன அப்படின்னா முக்கியமான மைனர் கமிட்டி. ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி, கிரெடென்ஷியல் கமிட்டி, ஹவுஸ் கமிட்டி, ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, அட்ஹாக் கமிட்டி on the national flag, committee on the function of the constitution assembly, Adhoc committee on the Supreme Court, committee on chief commissioner provision, expert committee on finance provision of the union constitution,
linguistic the provision commission, special committee to examine the draft constitution, press gallery committee and ho committee on citizenship. இந்த 13 என்ன அப்படின்னா மைனர் கமிட்டி. ஓகே, முக்கியமானது. அதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி எமோஷனில் செட்டப் பண்ணப்படுது அப்படின்னா 29th of August 1947 ஓகே டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணப்படுது, செட்டப் பண்ணப்படுது. இந்த இயர் ஓகே 29th of August 1947. It was this committee that was entrusted with the task of preparing a draft of the Indian new constitution. நியூ கான்ஸ்டியூஷனோட டிராஃப்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, முக்கியமானது டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். ஓகே, டிராஃப்டிங் கமிட்டியோடைய சேர்மன் யார்? ஓகே, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்க. எமோஷனல் அந்த டிராஃப்டிங் கமிட்டி செட்டப் பண்ணப்படுது 29th of August 1947 செட்டப் பண்ணப்படுது. அதில் வந்து ஒரு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் பார்ப்போம். சேர்மன் டாக்டர் B.R. அம்பேத்கர், என் கோபாலசுவாமி ஐயங்கர். யார்? என் கோபாலசுவாமி ஐயங்கர், அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர், டாக்டர் K.M. முன்சி, சையத் முகமது ஷாதுல்லா, என் முகமது ராவ். ஓகே, முகமது சாதுல்லா, என் மாதவராவுக்கு அப்புறமா அவங்களுக்கு பதிலாக யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீ ரிப்ளைஸ்ட். ஓகே, மாதவராவ் வந்து யாருக்கு பதிலாக வந்திருப்பாங்க அப்படின்னா B.L. மிட்டருக்கு பதிலாக. who resigned due to ill health. இல் ஹெல்த்னால உடம்பு சரியில்லாத காரணத்தினால ரிசைன் பண்ணியிருப்பாங்க. யார்? B.L. மிட்டருக்கு பதிலாக யார் வந்திருப்பா? என் மாதவராவ் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீ ரிப்ளைஸ் D.B. கைட்டன். T.T. கிருஷ்ணமாச்சாரி என்ன அப்படின்னு பார்த்தா D.B. கைட்டனுடைய அவங்கள ரிப்ளேஸ் பண்ணவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தா T.T. கிருஷ்ணமாச்சாரி, who died in 1948. ஓகே, ஹீ ரிப்ளைஸ்ட் D.B. கைட்டன் ரிப்ளேஸ் பண்ணுறவங்க யார்? T.T. கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, அவங்க 1948 இறந்து போயிடுவாங்க. அதனால் கிருஷ்ணமாச்சாரி வராங்க. ஓகேவா, ஒன்றும் கிடையாது. டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது 29th of August 1947 என்னது செட்டப் பண்ணப்படுது. அதில் ஒரு 7 மெம்பர் இருக்காங்க. அந்த 7 மெம்பர் யார் அப்படின்னா அதோடைய சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தா அம்பேத்கர் அவங்க தான். ஓகேவா, மற்ற அந்த 7 மெம்பர் யார் அப்படின்னா ஓகே கோபாலசுவாமி ஐயங்கர், அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர், K.M. முன்சி, சையத் முகமது ஷாதுல்லா, என் மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி. மாதவராவ் எதுனா அப்படின்னு பார்த்தா மிட்டர் அப்படிங்கிறவங்களுக்கு ரிசைன் பண்ணிடுவாங்க. அதனால் மாதவராவ் வருவாங்க. கைட்டன் அவங்க இறந்துருவாங்க. அதனால் கிருஷ்ணமாச்சாரி அவங்க வராங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டிராஃப்டிங் கமிட்டி வந்து ஆஃப்டர் டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன் த ப்ரப்போசல் ஆஃப் த வேரியஸ் கமிட்டி. இங்கே டிராஃப்டிங் கமிட்டி வந்து வருது. அதோட ஃபஸ்ட்டு டிராஃப்டை வந்து எப்போல பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே February 1948. ஓகே, என்னது February மந்தில் 1948 ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இது பண்ணக்கூடிய அவங்க டிராஃப்டை இது பண்ணுறாங்க. February 1948 the people of India were given 8 months to discuss a draft and propose amendment. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணலாம், ஒரு 8 மாதம் அந்த டிராஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் அந்த கான்ஸ்டியூஷன் இது பண்ணக்கூடிய டிராஃப்டை 8 month வந்து என்ன அப்படின்னா அந்த டிராஃப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படணும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணோம் அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இந்த லைட் ஆஃப் த பப்ளிக் கமெண்ட், கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் சஜஷன் த டிராஃப்டிங் கமிட்டி ப்ரிப்பேர்ட் எ செகண்ட் டிராஃப்ட். என்ன அப்படின்னு பார்த்தா பீப்புளோட சஜஷன்லாம் கேட்டு லாஸ்ட் செகண்ட் டிராஃப்ட் எப்போ வருது அப்படின்னா October 1948. ஃபஸ்ட் டிராஃப்ட் என்ன பண்ணுறாங்க February 1948 வெளியிடுறாங்க. பப்ளிக்கோட ஒப்பீனியன்லாம் கேட்டதுக்கு அப்புறமாட்டு செகண்ட் டிராஃப்ட் வந்து October 1948 என்ன பண்ணுறாங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டி டுக் less than 6 months to prepare its draft. இது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 6 மாதம் வந்து என்ன பண்ணுறது எடுத்துக்கிறாங்க அவங்களோட டிராஃப்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இன் ஆல் இட்ஸ் sat only for வந்து 141 days. ஓகே, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனை எப்படி வந்து என்னாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த கான்ஸ்டியூஷனை எப்படி என்னாக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம். டாக்டர் B.R. அம்பேத்கர் introduced the final draft of the constitution in the assembly. ஓகே, டிராஃப்டிங் கமிட்டியில் டிராஃப்டை வந்து ஃபைனலாக வந்து எமோஷனில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 1948 சப்மிட் பண்ணுறாங்க February மந்த்து. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 6 மாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு 8 மாதம் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தா பீப்புள் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, ஏதாவது நமக்கு வந்து மாற்றங்கள் நமக்கு வந்து ஏற்படுறதுக்கு
ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் நமக்கு வந்து டிராஃப்ட் அக்டோபர் 1948 வருது. இது நான் கிட்டத்தட்ட 1941 நமக்கு வந்து அடுத்த இது பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவங்க ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த அசம்பிளி ஆன் நமக்கு வந்து 4th நவம்பர் 1948 என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைனல் டிராஃப்ட்டை வந்து லாஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் டிராஃப்ட் வந்து எப்போது சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 4th நவம்பர் 1948 அதை அப்போச்சுலாம் வந்து ஃபஸ்ட்டு ரீடிங் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த டிராஃப்டெல்லாம் இந்த சஜஷன் பண்ணி முடிச்சாச்சு. அதை என்ன பண்ணுறாங்க, ரீட் பண்ணுறது எப்போச்சுல 4th நவம்பர் 1948 ரீட் பண்ணுறாங்க. 4th நவம்பர் 1948 ரீட் பண்ணுறாங்க. த அசம்பிளி ஹேட் ஏ ஜென்ரல் டிஸ்கஷன் ஆன் இட் ஃபார் 5 days. ஒரு 5 நாளுக்கு என்ன அப்படின்னா அதை பற்றின ஃபஸ்ட் ரீடிங் விட்டு ஒரு 5 நாள் என்ன அதை பற்றி ஜென்ரல் டிஸ்கஷன் நடக்குது. செகண்ட் ரீடிங் என்ன அப்படின்னா கிளாஸ் பை கிளாஸாக நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க. அதை எப்போச்சுல ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 15th நவம்பர் 1948 செகண்ட் ரீடிங் கன்சிடர் பண்ணுறாங்க. 15th நவம்பரில் அதை எப்போச்சுல முடிக்கிறாங்க 1949 அக்டோபர் 17 என்ன பண்ணுறாங்க முடிக்கிறாங்க, செகண்ட் ரீடிங் பண்ணி முடிக்கிறாங்க. During this stages, as many as 7,653 amendments were proposed and 2,473 were actually discussed in the assembly. இப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி பண்ணும்போதுல நிறைய அமெண்ட்மெண்ட்டும் நடந்திருக்கு, நிறைய இதை பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் எப்போச்சுல விடுறாங்க. ஃபஸ்ட் ரீடிங் 4th நவம்பர் 1948 நடக்கு. செகண்ட் ரீடிங்கில் ஓகேவா 15th நவம்பர் 1948 செகண்ட் ரீடிங் நடக்கு. தேர்ட் ரீடிங் என்ன அப்படின்னா 14th நவம்பர் 1949 இதெல்லாம் ஒன்று ஆச்சுக்கலாம். எல்லாமே என்ன அப்படின்னா ரீடிங் ஓகே 3 ரீடிங்ஸ் நடந்திருக்கு. அந்த 3 ரீடிங்கே நவம்பர் மந்தில் தான். ஓகே 4th வந்து 1948, 15 1948, ஓகே 14 வந்து 1949 என்ன தேர்ட் ரீடிங் விடுறாங்க. மோஸ்ட்லி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மூவ்ட் எ மோஷன். ஓகே Constitution. The Constitution as settled, okay, as settled by the Assembly be passed. The motion on draft commission was declared as passed on 26th November 1949. அந்த என்ன அப்படின்னா லாஸ்ட் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க, அதை அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணது எமோஷனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26th நவம்பர் 1949 and receive the signature of the members and president. எல்லார்ட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, சைன் பண்ணுறாங்க. ஓகே இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இப்போ இருக்கக்கூடிய மெம்பர் எத்தனை 299 இருந்தாங்க இல்லையா மெம்பர். ஆனால் ஆக்சுவலாக அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கான்ஸ்டியூஷனை வந்து இது பண்ணும்போது எத்தனை பேர் தான் இருந்தாங்க அப்படின்னா 284. எத்தனை 284 தான் இருந்து ஆக்சுவலாக அங்கே ப்ரெசென்ட் ஆகியிருந்தாங்க. 284 were actually presented on that day and signed the constitution. This is also the date mentioned in the preamble as the date on which the people of India in the Constitution Assembly adopted, enacted and gave to themselves this constitution. Constitution is adopted on 26th November 1949 இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணப்படுது, அடாப்ட் பண்ணப்படுது. கான்ஸ்டியூஷன் எப்போது அடாப்ட் பண்ணுறோம் 26th நவம்பர் 1949. அந்த டைமில் எவ்வளவு வந்து இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஓகே அந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நோக்கு வந்து இது இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரியாம்பிள் இருக்குது, 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 8 ஷெட்யூல் இருக்குது. The preamble was enacted after the entire constitution was already enacted. Dr. B.R. Ambedkar, then the law minister, piloted the draft constitution in the assembly. Okay, Dr. B.R. Ambedkar அவங்க தான் law minister ஆகுறாங்க. He took a various prominent part in the deliberation of the assembly. He was known for his logical, forceful and persuasive argument on the floor of assembly. He is recognized as the father of the Constitution of India. He is recognized as the father of the Constitution of India. He is recognized as the father of the Constitution of India. Okay, this brilliant writer, constitutional expert and distributor leader of the shell caste and chief the architect of the Constitution of India and is also known as modern Manu. யார் நம்மளுடைய ஓகே டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்க தான் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் சீஃப் இந்த ஆர்ச்சிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஓகே ஓகே ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவும் சரி, சீஃப் இந்த ஆர்ச்சிடெக்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவும் சரி, ரெண்டுமே யார் தான் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்க தான். ஓகே
என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இங்கே கான்ஸ்டியூஷனுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் இது பண்ணப்படுது எமோஷன் பார்ப்போம். Some provisions of the constitution pertaining to citizenship, elections, provisional parliament, temporary and transitional provision and short title contained in article. என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்க புதுசில் எந்த ஆர்டிக்கல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் 5. ஓகே, ஆர்டிக்கல் 5, 6, 7, 8, 9. ஓகே, 5 to 9 வரைக்கும் என்ன அப்படின்னா இருந்துச்சு. ஓகே, கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஆரம்பிக்கும் அந்த டைமில். ஓகே, இதெல்லாம் எதை பற்றிலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சம் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் pertaining to எது அப்படின்னா சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஷார்ட் டைட்டில் கண்டைன்ட் இன். ஓகே, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்க புதுசுலேயே அந்த 26th of November 1949 இம்ப்ளிமெண்ட் பண்ண போச்சுலேயே என்ன இருந்து இந்த ஆர்டிக்கல். ஓகேவா, என்னது 5 to 9 இந்த சிட்டிசன்ஷிப் நோக்கு சம்மந்தமானது. ஓகே, ஆர்டிக்கல் நோக்கு 60, அப்புறம் 324, ஓகே 366, 367, 379, 380, 388, 339, 339 to 339, 392, sorry, C no 392, 392, 393. Okay, came into force on November 26th of November 1949 itself. ரிமைனிங் ப்ரொவிஷன் மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா 26th of வந்து Jan 1950 தான் என்ன பண்ணப்படுச்சு அப்படின்னு பார்த்தா நடைமுறைக்கு படுத்தப்படுச்சு. அதுக்கு முன்னாடியே அதாவது November 26, 1949 என்ன அப்படின்னா இது பண்ணது இவ்வளோ ஆர்டிக்கல் வந்துச்சு. ரிமைனிங் உள்ளதான் 26th of Jan 1950 தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. திஸ் டே இஸ் ரெஃபர் டு அஸ், அதாவது 26th of Jan 1950 அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நான் அதை என்ன அப்படின்னா டே ஆஃப் இட்ஸ் வந்து கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் செலிப்ரேட் அஸ் அ ரீபப்ளிக் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, இது 26th of Jan நம்ம என்னது ரீபப்ளிக் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். 26th of Jan was specifically chosen as a day of commencement of the constitution. ஓகே, என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இது பண்ணுறது அதையா வந்து ஸ்டார்டிங் தான் இது பண்ணாங்க அப்படின்னா ஓகே பிகாஸ் ஆஃப் இஸ் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதில் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இட் வாஸ் ஆன் திஸ் டே இன் 1930. ஓகே, Jan 26, 1930 அந்த டைமில் தான் பூர்ண ஸ்வராஜ் டே வாஸ் செலிப்ரேட்டட். பூர்ண ஸ்வராஜ் டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகே, ஃபாலோயிங் த ரிசொல்யூஷன் ஆஃப் லாகூர் நெகோசியேஷன் December 1929 ஆஃப் த ஐஎன்சி உடைய 19 வந்து லாகூர் செஷனில். ஓகே, ஐஎன்சி லாகூர் செஷனில் என்ன அப்படின்னா இந்த ரிசொல்யூஷன் இது பண்ணியிருக்காங்க. அதான் December 1929. ஓகே, அதனால தான் என்ன அப்படின்னா 26th of வந்து Jan ரீபப்ளிக் டேவாக என்ன பண்ணுறாங்க வச்சுருக்காங்க. ஓகேவா, 26th of Jan a day of commencement of the constitution because of its historical importance. It was on this day in 1930 that Purna Swaraj Day was celebrated following the resolution of the Lahore session in December 1929 of the INC. With the commencement of the constitution, Indian Independent Act of 1947 and Government of India Act of 1935 with all enactment, amending and supplementing the later act were repealed. என்ன அப்படின்னா இது எல்லாமே என்ன ஆச்சு, ரிப்பிள் ஆயிடுச்சு. இதில் என்ன அப்படின்னா அபாலிஷேஷன் ஆஃப் வந்து பிரைவேட் கவுன்சில் ஆஃப் ஜுடிஷியல் அட்வாஸ் ஹவெவர் கண்டினியூ ஆகுது 1949. ஓகே, இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இது பண்ண. அதுக்கப்புறம் காங்கிரஸோடைய இதான் மேக்ஸிமம் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தொடக்கத்துலேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் அதை என்ஃபோர்ஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே நடந்த விஷயம். ஓகேவா, எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆஃப் காங்கிரஸ். காங்கிரஸோடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி என்ன, அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டியூஷனை பற்றி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அந்த கான்ஸ்டியூஷன் எதுக்கு வந்து ஹிந்தி டெக்ஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கக்கூடிய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆஃப் காங்கிரஸோடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி யார் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்ப்போம். In a while the election to the Constitution Assembly was still in the progress.
8th of வந்து ஜூலை 1946. ஓகே, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலெக்ஷன் அது ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க டைமில் காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 8th of ஜூலை 1946 எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ப்ரிப்பேரிங் மெட்டீரியல் ஃபார் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, யார், காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு இல்லையா அவங்க. ஓகே, 208 மெம்பர் வந்து அங்கேருந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவங்க தான் சேர்மன். ஓகே, அதுக்கப்புறம் அவங்க அதில் வந்து யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்க அப்படின்னா ஓகே, ஆசஃப் அலி, கேஎம் முன்சி, ஓகே, கோபாலகிருஷ்ண ஐயங்கர், கேடி ஷா, டிஆர் காட்கல், கே ஹுமாயூன் கபீர், கே சந்தானம், இவங்கெல்லாம் என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியுடைய மெம்பராக இருக்காங்க. லேட்டர் ஆன் த சேர்மன் ப்ரப்போசல் இட் வாஸ் டிசால்வ் தட் கிருஷ்ணா கிரிபல்னி be co-opted as member and convention of a committee. The committee had 2 seating. ஓகே, இந்த கமிட்டி என்ன அப்படின்னா எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து 2 இடத்துல வந்து இதாக நடந்திருக்கு. ஒன்று நியூ டெல்லியில், இன்னொன்று பாம்பேயில். ஓகே, நியூ டெல்லியில் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20th of 22 of ஜூலை. ஓகே, 20 to 22ஆம் தேதி வரைக்கும் ஜூலையில் 1946 டெல்லியில் வச்சு நடந்திருக்கு. ஆகஸ்ட் 15 to 17. ஓகே, அந்த டைமில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் நடந்திருக்கு. ஓகே, ஜூலை ஆகஸ்ட். ஓகே, ஜூலையில் என்ன அப்படின்னா ஓகே நியூ டெல்லியிலையும், ஆகஸ்ட்டில் என்ன அப்படின்னா பாம்பேலையும் என்னது அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியோடைய மீட்டிங் நடந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஏ நம்பர் ஆஃப் நோட்ஸ் ப்ரிப்பேர் பை இட்ஸ் மெம்பர். ஏன்னா அப்படின்னா இவங்க வந்து நிறைய இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி நிறைய நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. The committee discussed a procedure to be adopted by the Constitution Assembly. The question on the appointment of various committee and draft of the resolution on the objective of the Constitution to be moved during the first session of the Constitution Assembly. Okay, on the role played by this committee in the making of the Constitution. The Constitution make பண்ணக்கூடிய அந்த கமிட்டியோட இது ரோல் இருக்கு இல்லையா, the role by this committee in the making of the Constitution. இந்த கமிட்டியோடைய ரோல் என்ன, அதாவது எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்காங்க இல்லையா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண இந்த ரோலை வந்து கிரான்விலே அகஸ்டின் அப்படிங்கக்கூடிய பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பர்ட் வந்து அப்சர்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. It was the Congress Expert Committee that set India on the road to her present constitution. The committee members working within the frame of the cabinet mission scheme and made general suggestion about autonomous area and powers of provincial governments and center and about such issues as a princely state and amending power. They also drafted the resolution closely resembling the objective resolution. Objective resolution மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இருக்குது இவங்களோட எக்ஸ்பர்ட் கமிட்டியோடைய அந்த இது. ஓகேவா, இதை வந்து அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியை பற்றி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் சொல்லியிருப்பாங்க, கிராவினல் அகஸ்டின் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு கமிட்டியை காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ஓகே கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு ஒரு இப்போ ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுத்தது. ஓகேவா, கிராவினல் அகஸ்டின் இல்லை ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் கமிட்டி தனியாக ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு ஒன்று வச்சு இது பண்ணுறாங்க. அது வந்து ஜூலை ஆகஸ்ட் 1946. ஓகே, அந்த பீரியடில் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே டிஸ்கஸ் பண்ணப்படுது. ஓகேவா, அதோட சிட்டிங் 2 இடத்துல நடக்குது. அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன் மாதிரி இந்த காங்கிரஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்த மெட்டீரியலும் என்ன அப்படின்னா இப்போ உள்ள கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு நல்ல பாதை வகுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கிறது தான் கிரான்விலன் அகஸ்டினோட இது. இங்கே கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வைப்பாங்க. ஓகே, அதை விமர்சித்தவங்க யார் அப்படின்னா நாட் ஏ ரெப்ரஸன்டேட்டிவ் பாடியாக இல்லை. The critics have argued that the Constitution Assembly was not a representative body. அது வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பாடியாக இல்லை. As its members were not directly elected by the people of India on the basis of universal adult benches. இது people of Indiaனால என்ன அப்படின்னா எல்லாம் டைரெக்டாக எலெக்ட் பண்ணவங்க வந்து கிடையாது. அதனால் இது வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் பாடி, ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறத ரெப்ரஸன்டேட்டிவ் பாடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் சொல்லுது. அண்ட் நாட் அ சபர்ஜின் பாடி இது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டைம் கன்சியூமிங்கான ஒன்று.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஓகேவா. நிறைய நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் இதை ரெஃபர் பண்ணி இதுக்கு டைம் கன்சியூம் ஆகும். 2 இயர்ஸ் 8 மந்த் நமக்கு வந்து 18 நமக்கு வந்து டேஸாக கிட்டத்தட்ட எனது 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிருக்கும். ஓகே, 2.5 இயர்ஸ் கிட்டத்தட்ட. அதனால் எனக்கு டைம் கன்சியூமிங் அப்படின்னு விமர்சனிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தா நாசிருதீன் அகமத் அவங்க. A member of the Constitution Assembly constituted a new name for the drafting committee. To show his contempt for it, he called it a drafting committee. டாமினேட்டட் பை காங்கிரஸ். ஓகே, காங்கிரஸ் தான் இதில் வந்து என்ன அப்படின்னா டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா கிராமினல் வந்து அகஸ்டி. ஓகேவா, அப்படிங்கிறவங்க. லாயர் அண்ட் பொலிட்டீஷியன் வந்து டாமினேஷன். ஓகே, அங்கே காங்கிரஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா லாயர், அவங்க பொலிட்டீஷியன் இதுதான் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அந்த லாயர் பொலிட்டீஷியன் டாமினேஷன் அதிகமாக இருக்குது. ஹிந்துஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த சம் கிரிட்டிக்ஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் ஏ ஹிந்து டாமினேட்டட் பாடியாக இருந்ததுக்கு அப்படின்னு சொன்னவங்க யார்? லார்ட் வந்து விஸ்கான் சைமன் அப்படிங்கிறவங்க. ஓகே, சைமன் அப்படிங்கிறவங்க இது பாடி ஆஃப் ஹிந்துஸ்ன்னு சொன்னாங்க. சிம்ப்ளர்லி வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவங்க கமாண்டட் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரெப்ரசன்ட் ஒன்லி ஒன் மேஜர் வந்து கம்யூனிட்டி, ஒரே ஒரு மேஜர் கம்யூனிட்டி மட்டும் தான் என்னது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து என்னது சொல்லியிருக்காங்க. லார்ட் வந்து விஸ்கான் சைமன் அப்படிங்கிறவங்க இட்ஸ் அ பாடி ஆஃப் ஹிந்து அப்படிங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி கிரிட்டிசிசம்ஸ் நிறைய பேர் வைக்கிறாங்க. இது வந்து டைம் கன்சியூமிங்கான ஒரு ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படி சொல்லிட்டு சொன்னவங்க யார் அப்படின்னா நாசிர் உதீன் அகமத். இது வந்து முக்கியமானதை கேட்பாங்க. ஓகே, நாசிர் உதீன் அகமத் அப்படிங்கிறவங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். ஓகே, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். எலிஃபண்ட் வாஸ் அடாப்டட் as a symbol of the கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட சிம்பிள் என்ன தெரியுமா? எலிஃபண்ட் தான். ஓகே, அது முக்கியமான ஃபேக்ட். டாக்டர் சர் பிஎன் ராவோ வாஸ் அப்பாயிண்ட் as a கான்ஸ்டியூஷன் அட்வைசர். கான்ஸ்டியூஷன் அட்வைசர் யார் அப்படின்னா அதை லீகல் அட்வைசர் யார் அப்படின்னா பிஎன் ராவோ. ஓகே, பிஎன் ராவோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய லீகல், ஓகே, அந்த கான்ஸ்டியூஷன் அட்வைசர், அந்த லீகல் அட்வைசர் யார்? சன் பிஎன் ராவோ அப்படிங்கிறவங்க. செக்ரட்டரி டு த கான்ஸ்டியூஷனுடைய செக்ரட்டரி யார் அப்படின்னா HVR ஐயங்கர் அப்படிங்கிறவங்க. சீஃப் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சீஃப் வந்து டிராஃப்ட்ஸ்மேன் யார் அப்படின்னா SN முகர்ஜி அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் பிரேம் வந்து பிஹாரி நரேன் வந்து ரைசதா அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா கலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எழுதுவாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னா பிரேம் பிஹாரி நரேன் வந்து ரைசதா அப்படிங்கிற. ஒரிஜினல் வந்து கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்டாலிக் ஸ்டைலில் இருக்குது. என்னது இட்டாலிக் ஸ்டைலில் இருக்குது. ஒரிஜினல் வந்து வெர்ஷன் ஆஃப் வாஸ் பியூட்டிஃபைட் அண்ட் டெக்கரேட்டட் பை ஆர்டிஸ்ட் ஃப்ரம் வந்து சாந்தி நிகேதன். என்ன அப்படின்னா சாந்தி நிகேதன், வெஸ்ட் பெங்காலில் கூட சாந்தி நிகேதனை ஒரிஜினல் வந்து வெர்ஷனை வந்து பியூட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதில் யார் அப்படின்னா நந்தலால் போஸ், பியோஹர் வந்து ராம் மனோகர் சிங்கா. நந்தலால் போஸ், பியோஹர் ராம் மனோகர் சிங்கா இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தா சாந்தி நிகேதன்லேருந்து வந்து ஒரிஜினல் வந்து இருக்கக்கூடிய அந்த இட்டாலிக் ஸ்டைல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ணி பியூட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பியோஹர் வந்து ராம் மனோகர் சிங்கா எலிமினேட்டட் அண்ட் பியூட்டிஃபை அண்ட் ornamented the original preamble calligraphed by வந்து பிரேம் பிஹாரி நரேன் ரைஸ். ஒரிஜினல் இதை எழுதினவங்களை விட பியூட்டிஃபை பண்ணி வந்து கொடுத்தது யார் ஓகேவா அப்படிங்கன்னு பார்த்தா ராம் மனோகர் சிங்கா அப்படிங்கிறவங்க. நரேன் அப்படிங்கிறவங்க ஒரிஜினலாக இது பண்ணது, ராம் மனோகர் சிங்கா அப்படிங்கிறவங்க பியூட்டிஃபை பண்ணி இது பண்ணாங்க. ஹிந்தி வெர்ஷன். ஓகே, calligraphy of the Hindi version of the original constitution was done by வசந்த் வந்து கிருஷ்ண வைத்தியா. என்ன அப்படின்னு பார்த்தா வசந்த் வந்து கிருஷ்ணன் வைத்தியா அவங்க தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி வெர்ஷன். ஹிந்தி வெர்ஷனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷனை எழுதுகிறவங்க. ஓகே, ஹிந்தி வெர்ஷனில் எழுதுகிறவங்க யார் அப்படின்னா ஓகே ஹிந்தி வெர்ஷனில் வந்து கான்ஸ்டியூஷனை எழுதுகிறவங்க யார் அப்படின்னா வசந்த் வந்து கிருஷ்ணன் வைத்தியா அப்படிங்கிறவங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதை டெக்கரேட் பண்ணவங்க தான் வந்து நந்தலால் வந்து போஸ் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் வந்து ஹிந்தி டெக்ஸ்ட்டில் இருக்குது இல்லையா. த ப்ரொவிஷன் இன் திஸ் ரெக்கார்ட் வாஸ் மேட் பை த 58th ஆஃப் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. ஓகே, 58th ஆஃப் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987 படி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஹிந்தி டெக்ஸ்ட்டில் வரக்கூடிய இது வந்து இது ஆகுது. ஓகேவா, ஹிந்தி டெக்ஸ்ட்டில் கான்ஸ்டியூஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறது. அதான் 56th ஃபஸ்ட் பார்ப்போம். 56th ஓகே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப்
அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் 1987 56th. ஓகே, அது என்ன சொல்லுது அப்படின்னா, பீங் பாஸ்ட் பை த போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ascended by the president and finally emerged as a 58th Constitution Amendment Act of 1987. அதாவது 56 Constitution Amendment Bill தான் 1987ல என்னாச்சு அப்படின்னா 58th Constitution Amendment of என்ன அப்படின்னா 1987 ஆகுது. ஓகேவா, 1987 58th Constitution Amendment Act of 1987. ஓகே, பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதுபடி தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1987. ஓகே, இதாகுது மேட் பண்ணது இந்த ப்ரொவிஷன். எது, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிட் நாட் மேக் எனி ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அத்தாரிட்டி டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்த ஹிந்தி லாங்குவேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷனில் எதுவும் சொல்லப்படலை. ஆனால் அது வந்து ஒரு ப்ரொவிஷனாக ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. அது மூலமாக தான் நமக்கு ஹிந்தி லாங்குவேஜில் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிறது. இந்த அமெண்ட்மெண்ட் வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து இன்செட் நியூ ஆர்டிக்கல் என்ன பண்ணுறது, இன்செட் பண்ணுது. என்ன ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 394 ஏ அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனோட லாஸ்ட் பார்ட், அதாவது 2. ஓகே, 22ல் என்னது இது பண்ணப்படுது. ஓகே, என்ன ஆர்டிக்கல் 394A, இந்த லாஸ்ட் part of the constitution. This article contains the following provisions இருக்கு. President shall cause to be published under his authority the translation of the constitution in Hindi language. Okay, constitution வந்து ஹிந்தி லாங்குவேஜில் வந்து translate பண்ணுறாங்க. Modification which was necessary. The modifications which are necessary to bring it in the conformity with the language, style and terminology adapted in the authority text of the central local acts in Hindi can be made in it. All the amendment of the constitution made before such publication should be incorporated in it. Translation in Hindi of every amendment of the constitution made in English. கட்டாயம் இந்த ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதை இங்கிலீஷில் என்ன பண்ணணும், மேட் பண்ணணும் அப்படிங்கிறது. The translation of the constitution and its every amendment published shall be construed to have the same meaning as the same original text in English. If any difficulty arises in this matter, the President shall cause Hindi text to be revised suitably. Translation of the constitution and in every amendment published shall be deemed to be for all purpose in authority text in Hindi. மொத்தத்தில் ஹிந்தி லாங்குவேஜில் எனக்கு இந்த கான்ஸ்டியூஷன் இது பண்ணி வர்றதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் இது பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்து அப்படி இல்லை. எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58th கான்ஸ்டியூஷனுக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987 படி. ஓகேவா, அவ்வளோதான். எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தா என்ன ஆர்டிக்கல், பார்ட் 22ல் ஆர்டிக்கல் 394A. எத்தனை 394 A. ஓகே, அப்படிங்கிற ஒரு நியூ ஆர்டிக்கல் எடுத்து இன்சர்ட் பண்ணப்படுது இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து என்ன அப்படின்னா பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு கேபினட் மிஷன் மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிக்குது. ஓகே, கேபினட் மிஷன் மூலமாக கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதுக்கு 1934 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்த்தோன்னா ஒரு இதை வந்து இது ஃபார்ம் பண்ணுறாங்க. கேபினட் மிஷன் மூலமாக என்னது அதில் காம்போசிஷன் அது என்னென்ன நடக்க வேணுமோ என்ன அப்படின்னா நடக்குது. ஓகேவா, எத்தனை ஃபஸ்ட்டு டோட்டல் ஸ்ட்ரென்த் 389 இருக்குது. அது கிராஜுவலாக என்னது அப்படின்னா நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிராஜுவலாக ரிலீஸ் ஆகுது. ஓகே, அதில் நிறைய நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. காம்போசிஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து அசம்பிளி. அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலே என்னது டிராஃப்டிங் கமிட்டி, இங்கே அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருக்கக்கூடிய கமிட்டி, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து என்னது இந்த கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ணுறாங்க. ஓகே, டிராஃப்டிங் கமிட்டி இது பண்ணி என்னது டாக்டர் பி அம்பேத்கர் அவங்க தான் அந்த 3 டைம் ரீட் பண்ணி தான் லாஸ்ட் தான் என்னது கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்னது நமக்கு கிடைக்கும். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து ஆரம்பித்த புதுசில் என்னென்ன வந்து இதெல்லாம் உடனே என்ன பண்ணாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எது லேட்டராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் கமிட்டி, காங்கிரஸோட எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிறதுலாம் இது ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் உள்ள கிரிட்டிசிசம், அதுக்கப்புறம் ஹிந்தி டெக்ஸ்ட்டு,
இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். ஓகேவா, இவ்வளோதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கு வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ரிமைனிங் உள்ளதை பார்ப்போம். சாலைன் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, அந்த ரெண்டெல்லாம் இருக்குது. அதோடைய என்ன அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஓவராலாக என்ன ஃபினிஷ் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்ன சொல்லுவோம், இது வந்து என்ன புக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா, இது வந்து ஆமாம், இது வந்து வந்து லக்ஷ்மிகாந்த் புக். ஓகேவா, யார் கேட்டிருந்தாங்க, ஓகே ஸ்ரீ ஈஸ்வரி அவங்க கேட்டிருக்கீங்க. இந்த புக் நேம் நோக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி. ஓகே, இந்தியன் பாலிட்டி நோக்கம் லக்ஷ்மிகாந்த் புக். ஓகேவா, வாட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட். யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா நம்ம 28 யூனியன் ஆஃப் நோக்கம் ஸ்டேட்ஸ் இருக்குது. யூனியன் நோக்கம் டெரிட்டரி வந்து 8 இல்லையா. ஆமாம், ஓகே 8 வந்து இருக்குது. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு யூனியன் டெரிட்டரிக்கும். நம்ம யூனியன் ஆஃப் வந்து இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இது லோக்சபா, ராஜ்சபா, அதே மாதிரி தான் நமக்கு யூனியன் டெரிட்டரியும் இருக்கும். ஆனால் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது லெஃப்டினன்ட் கவர்னர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஒரு சில சேஞ்சஸ் நமக்கு வந்து இருக்கும். அதை நான் பரட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, யூனியன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட், அது ரெண்டுக்குள்ள. அடுத்து சாரிங்க, ஓகேவா, இவ்வளோதான். லக்ஷ்மிகாந்த் நோக்கு புக் வித் லக்ஷ்மிகாந்த் தான். ஸ்டேட் ஆஃப் நோக்கு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கும் டெரிட்டரி ஆஃப் நோக்கு வந்து டெரிட்டரிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, நான் ஷார்ட்ஸில் போட்டுறேன் அல்லது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.